Peppers Entertainment Television. Turn on the heat. அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய நம்மளுடைய பட்டிமன்ற ரசிகர்களுக்கும் நம்மளுடைய நேயர்களுக்கும் double.com நிகழ்ச்சியின் சார்பாக இனிய பணிவான வணக்கங்களை சமர்ப்பணம் செய்து நிகழ்ச்சிக்கு போலாம். பொதுவா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய double.com நிகழ்ச்சியின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு என்ன சொல்கிறோம் தான் கேட்கிறேன். அதாவது இது வந்து சம்பிரதாயத்துக்காக வர நிகழ்ச்சி இல்ல, சமுதாயத்திற்காக வருகின்ற நிகழ்ச்சி. யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், எத்தனையோ நகைச்சுவை நிகழ்ச்சிகள் வந்தாலும் இந்த சமுதாயத்திற்கு என்ன செஞ்சதுன்னு கேட்கறாங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றம் நம்ம இங்க ஆரம்பிச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு இந்த நாட்டிற்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் தேவையான ஒரு விஷயத்தை தான் நம்ம அலசி ஆராய போறோம். அதை பத்தி தான் மக்களுக்கு தெரிவிக்க போறோம். அதை நாங்க சொல்ற சில பல கருத்துக்களை உங்களுக்கு எடுத்துக்கிட்டு அதை பின்பற்றி நடந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது அது செழிக்கும், உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெருகும். அந்த ஒரு காரணத்திற்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அழகான பட்டிமன்றத்தில் அற்புதமான தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கோம். அதாவது என்ன சொல்றேன்னா, காதல் என்பது பொது உடைமை இல்லையா? காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு அதை கொடுத்தாங்கன்னா சின்ன தகரம் கூட தங்கமாயிரும். 5 ரூபாய் தான் பஞ்சு மிட்டாய், கடித்து கொடுத்தா அது லட்சம் ரூபாய்க்கு விற்கின்றான். ஏன்? காதல். அந்த அளவிற்கு காதல் என்றால் ஒரு இனிப்பு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். இன்னைக்கு என்ன டைட்டில் வந்துடுறேன், காதல் என்றால் மகிழ்ச்சின்னு சொல்லிட்டேன். இப்ப ஸ்வீட்னா இனிப்பு தான்பா, தெரியல. ஸ்வீட்னா இனிப்பு தான், ஆனா அதுலயே பல வகை இருக்கு. எது நல்லா இருக்கு, எது ரொம்ப இனிப்பு? நார்மலா நெய் ஸ்வீட், பால்கோவெல்லாம் பிடிக்கும், மற்றதெல்லாம் லட்டு ஜாங்கிரி எல்லாமே நீ ஸ்வீட் தான். ஆனா எது அதிகம் ஸ்வீட்? அது மாதிரி அதில் பார்க்குற மாதிரி இப்போ எந்த காதல் அதிக மகிழ்ச்சி தருகிறது? நல்ல காதலா, கள்ள காதல்? இதை நம்ம இன்னைக்கு அலசி ஆராய்ச்சி இந்த சமுதாயத்துக்கு சொன்னா இந்த சமுதாயம் பின்பற்றி நடக்கும். நாளை பின்ன வர சந்ததிகள் நம்மளை நடுத்தரில் பார்க்கும்போது ஆஹா சூப்பரா சொன்னாரே அவர் அப்படின்னு சொல்லணும். அதுக்காக தான் வழக்கம் போல கள்ளக்காதல் தான் மகிழ்ச்சி தரும்னு பேசுறதுக்காக இந்த டீம் இருக்காங்க. இந்த பக்கம் நல்ல காதல் 4 பெரும் தலைவலிகள், மன்னிக்கணும், பெரும் தகைகள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில பெரிய ஆளுங்க. இப்போ கள்ளக்காதல் பேசுறதுக்காக அணியை தலைமை தாங்கி இருக்கிறவர் யாரும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோதண்டம் அவர்கள். சின்னத்திரை உலகநாயகன் கமலஹாசன் போல சின்னத்திரையில ஒரு கமலஹாசன். இவர் பாரத ரத்னா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்னு இவங்க வீட்டுல இவங்க ஒய்ஃபு சொல்லியிருக்காங்க, வேற யாரும் சொல்ல. நிறைய நடிச்சுக்கிட்டு இருக்காரு, நம்ம கிட்டே நடிக்கிறாரு, நிறைய பட்டிமன்றங்கள் போய் பேசிக்கிட்டு இருக்காரு. கோதண்டன் வணக்கம் சொல்லியிருக்காரு. அதனை அடுத்து அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இன்றைய இளைய தலைமுறையாக நமக்கு வந்து இருக்கிற யாருன்னு பாத்தீங்கன்னா ஆனந்த். இவரோட பேர் ஆனந்த். ஆனந்தமா வந்திருக்காரு. ஆனா அதை கள்ளக்காதல தான் சந்தோஷம் இருக்கு அப்படின்னு பேச வந்திருக்காரு. இவரும் பாத்தீங்கன்னா மிமிக்ரி பண்ணுவாரு, நடிகர். படத்துக்காக முயற்சி பண்ணி 3 படம் பண்ணியிருக்கேன்னு சொன்னாரு. வருமானம் அவர் எங்கிட்டே கேட்டார். முதல் பட்டிமன்ற பேச்சாளர் பலமா வணக்கம் சொல்லிருப்பா ஆனந்த். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது காலையில வரும்போது இவங்களான எங்களுக்கே தெரியாத ஒரு சந்தேகம். அதுக்கப்புறம் அந்த பேன் கேக் டப்பா ஒரு அரை டப்பாவை காலி பண்ணி அழகாக அந்த அழகை மெருகேற்றி வந்து அசின். இவங்க வந்து நிறைய பேச்சாளர், நம்ம லுலுசபா நடிகை, நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க, நிறைய நகைச்சுவை தொடர்கள் நடிச்சிருக்காங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க. அதுக்காக தான் வர வச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க, பேசுறதுக்காக கூப்பிட்டுருக்கோம். நல்ல காதல் அப்படிங்கிறது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட், அவர் வந்து ஆணி அடிச்ச மாதிரி சொக்கா தூக்கி அப்படி மேல மாட்டின மாதிரி உட்காந்துருக்காரு. அவர் வந்து ராபர்ட். அவரும் லுலுசபா நடிகர், பல படங்கள் நடிச்சிருக்காரு. இவர் வந்து முக்கியமா பேச்சாளர் மட்டும்தான், ரொம்ப டீசென்ட் ஃபெலோ. பார்க்கறதுக்கு தெரியாது, எப்படின்னு தெரியல, நான் அப்படி நம்பிதான் கூப்பிட்டுருக்கேன். ஒரு ராபர்ட் வணக்கம் சொல்றது. ரொம்ப அழகா பேச போறாங்க. இன்னைக்கு பேசுறத வச்சு நம்ம வந்து ஒரு தீர்ப்பை சொல்லலாம். அதாவது எது அதிக மகிழ்ச்சி தருகிறது, கள்ளக்காதலா நல்ல காதலா? கள்ளக்காதலுக்கு அணியை தலைமை தாங்கி வந்திருக்க கோதண்டம் அவர்களே வாங்க. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, இன்றைய தலைப்பை ஒரு தடவை நீங்களே சொல்லுங்களேன். கள்ளக்காதலா நல்ல காதலா அப்படின்னா என்ன, முதல்ல அது சொல்லுங்க. ஏப்பா நீ அது தெரியாம பேச வந்துட்டியா? நீ எதுக்கு பேச வந்தே அதை பேசு. நடுவர்களே, நான் விவரமா தான் வந்திருக்கேன். அந்த தலைப்புக்கு சரியான காரணம் உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா நடுவரை உட்கார வச்சுட்டாங்க, நாங்க தலையெழுத்தேன்னு பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கு எவ்வளவு நடுவர் இருக்காங்க. இப்பெல்லாம் அசிங்கப்படுத்தாதையா? இல்ல, அசிங்கப்படுறதுக்காகவே இந்த சேனல்ல ஒரு நடுவரை உட்கார வைக்கிறாங்கன்னு அது நீங்க தான். நானும் எத்தனையோ பட்டிமன்றம் பேசியிருக்கேன். அழகான ஒரு பேச்சு, அற்புதமான பேச்சு நம்மளுடைய சின்னத்திரை கோதண்டம் அவர்கள். அழகா கேட்டீங்க ராஜா. நான் சொல்றேன் பதில் சொல்றேன்பா. சொல்லுங்க. நல்ல காதலுக்கும் கள்ள காதலுக்கும் என்ன அர்த்தம்னு கேட்கிறேன். ஆமா, அதாவது நல்ல காதல்னா சுருக்கமா சொல்லணும்னா, உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, உன் காதல வந்து விழுற மாதிரி சொல்லணும்னா, இதுவே ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க, சுருக்கமாவே சொல்லுங்க. அதாவது லைசன்ஸ் எடுத்துட்டு வண்டி ஓட்டுறது வந்து நல்ல காதல். லைசன்ஸே இல்லாம வண்டி ஓட்டுறான் பத்தியா, அதுக்கு பேர் தான் கள்ளக்காதல். எக்ஸாம்பிள் இவ்வளவுதான் பாருங்க, புரிஞ்சு. உண்மையிலே சொல்றேன். எதுக்காக இது கேட்டேன்னா, சரி ஏதோ நீங்களும் பேசட்டுமேன்னு கேட்டேன். அதுக்கு நான் இப்ப பேச போறதுக்கு சம்பந்தம் கிடையாது, அதை விட்டுருங்க.
அதாவது ஒரு கள்ளக்காதல்ன்றது இந்த சமுதாயத்தின் அடிப்படை தேவைகளை, வேலை வாய்ப்புகளை, இன்று தேவைப்படுகின்ற சமுதாயத்துக்கு தேவைப்பட அத்தனை விஷயம் கொடுக்கக்கூடியது கள்ளக்காதல் தான். வேலை வாய்ப்பு கூட கள்ளக்காதல் கொடுக்குதா? நிச்சயமா கொடுக்குது நடுவர் அவர்களே. ஒரு நியூஸ் பேப்பர்ல வருது, ராமசாமி பொண்டாட்டி குப்புசாமியோட ஓடி போயிட்டா. பேப்பர்ல நியூஸ் படிச்ச காலைல கூட படிச்சேன். அதான் அவங்களுடைய எடிஷன் 50 லட்சம் பேப்பரும் வித்து போயிடும். இதே ஒரு கல்யாண நோட்டீஸ் போடுறாங்க. சண்முகத்துக்கும் ஒரு பொண்ணு, ஏதோ ஒரு பொண்ணு பேர், உங்களுக்கு பிடிச்ச உங்க லவர் பேர் சொல்லுங்களேன். இருக்கட்டும் நடுவர் அவர்களே. அது மாதிரி ஒரு பொண்ணு பேர் போட்டு வீடு வீடா போய் நோட்டீஸ் கொடுப்பான். ஒரு 5000 நோட்டீஸ் போட்டு கொடுத்தா ஒரு 10,000 பேர் குடும்பத்தோட வருவான், சாப்பிட்றதுக்கு தான் வருவான். அதுவும் அப்போ 5000 நோட்டீஸ் போட்டா கூட 10,000 பேர் தான் வருவான் உண்மையான காதல் திருமணம் பண்ணான். இதே நாங்க எங்கேயுமே நோட்டீஸ் அடிக்கல, அவங்களா பத்திரிகையில போட்டுப்பானுங்க கள்ளக்காதலுக்கு. உடனே பேப்பர் எல்லாமே வித்து. அங்க ஒரு சமுதாய நோக்கம் இல்லையா அவங்க கிட்ட? அவங்க காதலை யாரெல்லாம் கொண்டாடுறாங்க? குடும்பம் குடும்பமா டீ கடையா உட்காந்து, ஆஹா ராமசாமி பொண்டாட்டிய இவன் ஓட்டின்னு போயிட்டான். இதுல மகிழ்ச்சி இருக்கு. ஆனா அவன் வேற யாரும் மகிழ்ச்சி பண்ண, இது கள்ளக்காதலால் அவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, இந்த சமுதாயத்துல எல்லாருக்குமே மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்ல வரேன். அதாவது கள்ளக்காதலால் சமுதாயமே மகிழ்ச்சி அடையுது. மகிழ்ச்சி மட்டும் இல்லாம பத்திரிகை விக்குதா? ஆமா, இது ஒரு வேலை வாய்ப்பு. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி. ஆமா, செல்போன் இன்னைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறாங்க. யாரு லவ்வர் அவ்வளவு நேரம் பேச முடியாது, ஏன்னா அம்மா டிஸ்டர்பன்ஸ் அப்பா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இந்த கள்ளக்காதலர்கள் மட்டும் ரொம்ப நேரமா பேசுவாங்க. செல்போன் கம்பெனிக்கு ஒரு வாழ்க்கை தராங்களா? இவங்க வாழ்க்கை தராங்க. இது ஒண்ணு. அப்புறம் ஒரு அழகான ஒரு பாட்டு சொல்லுவாங்க, ஓ மாரியா ஓ மாரியா ஓ மாரியா ஓ மாரியா அப்படின்னு. என்ன அர்த்தம்? இது நீயா சொல்றப்பா, என்ன அர்த்தம் நீயா சொல்லு, நான் அப்புறம் சொல்றேன். கேக்குறான், நீ ஒரு மாதிரியா, ஓ நானும் ஒரு மாதிரி, வா 2 பேரும் கள்ளக்காதல். ஒரு மாதிரியா ஒரு மாதிரி ரூங்கிறது அங்க சைலண்ட். அருமையா புரிஞ்சிட்டீங்க நடுவர். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் சொல்லுவான், கடலுக்கு ஃபிஷிங் நெட்டு, ஆமா, காதலுக்கு இன்டர்நெட். உண்மையான காதலுக்கு இன்டர்நெட் தேவை, கள்ளக்காதலுக்கு தான் தேவை. எந்த நெட்டுமே தேவையில்லை. இது ஒண்ணு இருக்கு. இது இல்லாம ரொம்ப அழகா சொல்லுவாங்க, நாங்கள் காதலுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் லைலா மஜ்னு, சலீம் அனார்கலி. இருக்கட்டும், 2 பேரும் நீங்க சந்திச்சு பேசியிருக்காங்களா? தெரியல எனக்கு, அப்ப தெரியல. நீ போயிருக்க அப்பா? இல்ல, பேசுனது இல்ல நடுவர் அவர்களே. லவ் பண்ணதா ஒரு கதை இருக்கு. ஆமா, கட்சியில செத்து போட்டாங்க. ஆமா, கோடுமன் 2 பேரும் செத்து போட்டாங்க. வாழ்ந்து இருந்தா கூட பெருமைப்படலாம். முடியாதுன்னு ஒரு விஷயத்த தெரியாமையே பண்ணிக்கிட்டு கடைசியில செத்து போயிடுவாங்க. கள்ளக்காதல் தெரியும், நம்ம 2 பேரும் கட்டிக்க போறது தெளிவா தெரியும். ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு ஜாலியா சந்தோஷமா இருப்போம், வா போலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி பெரியப்பன் சித்தப்பன் மாமன் அண்ணன் எல்லாருக்கும் காதல் பண்ணா பயப்படணும். இவன் எல்லாருக்கிட்டே பர்மிஷன் வாங்கணும். நான் இந்த பொண்ணு லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணி வைங்க. நான் இந்த பொண்ணு லவ் பண்றேன்னு அம்மாலேருந்து பெரியப்பாலேருந்து சித்தப்பாலேருந்து ஒண்ணுக்கும் உதவாத ஒரு மாமன்னு ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு கூட பர்மிஷன் கேட்கணும். கள்ளக்காதல் எவங்கிட்டையும் கேட்க தேவையில்ல, அந்த பொண்ணுடைய புருஷங்கிட்டே கேட்க மாட்டான்னா பாரு. அந்த சம்பந்தப்பட்ட இருவர்கள் கேட்டுட்டா போதும், அவங்க 2 பேர் இருந்தா போதும். என்ன கிக்கு தெரியுங்களா? இன்னொன்னு, இவங்க இந்த உண்மையான காதல் பண்றவங்க மேல அப்படி மூஞ்ச போட்டு வண்டியில உட்காந்து போவாங்க, க்ளோஸ் பண்ணி போவாங்க. நாங்களும் க்ளோஸ் பண்ணிட்டு போவோம். ஏன்னா முகத்தையா இந்த கள்ளக்காதல் மூணா அது நியாயம். நாங்க கள்ளக்காதல் ஒரு கிக்குக்காக பண்றோம். நல்ல காதலியா மூஞ்ச போடணும். அவங்க முகம் நல்லா இருக்காது, அதனால இல்ல, அது நல்ல காதலே இல்ல, அதுவும் கள்ளக்காதல் தான். நல்ல காதல்ன்ற பேர்ல கள்ளக்காதல் போயிட்டு இருக்கு. இன்னொரு பாட்டு ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருப்பான் ஒரு பாட்டு, ஆறும் அது ஆழம் இல்ல, அது சேரும் கடலும் ஆழம் இல்ல, ஆழம் எது ஐயா, அந்த பொம்பளை மனசுதான். ஏன் சொன்னான் சொல்லு. அது அவங்க மனசு அந்த அளவுக்கு ஆழம். அதாவது உன்னை பாக்குற மாதிரி இருக்கும், உன்னை பார்க்கல, இந்த லவ் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்குதான் ஒரு விளக்கமா சொல்லணும்னா, முதல்ல காதலாம் தெரிஞ்சு கடைசியில அண்ணான்னு முடிப்பாங்க. எங்களுதுல முதல்ல எடுத்த உடனே அண்ணான்னு ஆரம்பிப்பாங்க. இந்த கள்ளக்காதல, அண்ணா நல்லா இருக்கீங்களா, சூப்பர், லாஸ்ட்ல அவன் தான் காதல. கள்ளக்காதலாம் முடிப்பான். இவங்க எடுத்த உடனே ஹை டார்லிங், நல்ல காதல்ல, நல்ல காதல் எடுத்து நல்லா இருக்கீங்களா டார்லிங். கடைசியில அண்ணா எனக்கு கல்யாணம் முடிவாகி போச்சு, நோட்டீஸ். இவன் வாங்கி கொடுத்த துட்டுல அவ உடம்ப வளர்த்துட்டு எங்கேயோ போய் கல்யாணம் பண்ணிட்டான்.
ஆனா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கண்டினியூ ஆகும் நடுவர் அவர்களே. அதுதான் கள்ளக்காதல். வேற எங்க வேணா கல்யாணம் பண்ணா அப்புறம் கண்டினியூ அப்புறம் வந்து கண்டினியூ ஆகும் பாரு, அதுதான் அவளுக்கு லைஃப்னு தெரியும். முன்னாடி காதலா தெரிஞ்சது பின்னாடி கள்ளக்காதலா மாறும். இது ஒரு பக்கம் இருக்கு. காதல் என்பது எதுவரை கல்யாண காலம் வரும் வரை, கல்யாணம் வரைக்கும் தான் காதல். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு, அவன் போக வேண்டிதான். ஆனா யாராவது கள்ளக்காதல் என்பது இதுவரை முடிஞ்ச அப்புறம் அது வரையெல்லாம் கிடையாது. என்னைக்கு வேணாலும் பண்ணலாம். வயசு இருக்கு நடுவர்களே, சாதாரணமா எடுத்துங்க. காதலுக்கு வயசு இருக்கு. அழக பார்ப்பாங்க, பணவத்தை பார்ப்பாங்க. இந்த வயசுக்குள்ளதான் காதல் பண்ண முடியும். கள்ளக்காதல் எப்போ வேணாலும் பண்ணலாம். நீ 60 வயசுல கூட பண்ணலாம், அடுத்த வீட்டு உங்களையும் பண்ணலாம், எதிர் வீட்டில் வரவங்க பண்ணலாம், உன்னை பார்க்க வரவங்கள பண்ணலாம், ஆபீஸ் உள்ள பண்ணலாம், அடுத்த சேர்ல உட்காரவங்கள பண்ணலாம். நான் அவங்கள சொல்ல நடுவர்களே தப்பான இல்ல, அவங்க அடுத்த சேர்ல உட்காரல, எதிர் சேர்ல தான் உட்கார்ந்துருக்காங்க. அது நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. அதே மாதிரி இளைஞர்கள் மட்டும்தான் காதல் பண்ணணும்னு ஒரு வரமுறை இருக்கு காதலை பொறுத்த வரைக்கும். கள்ளக்காதல் கிக்கா இருக்கிறதுனால தான் எந்த வயசுல வேணாலும் காதல் பண்ணலாம். அதிக மகிழ்ச்சி தருவது இல்ல மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடாது, கிக்கு தர்றது நடுவர். கிக்கு மகிழ்ச்சி எல்லாம் ஒண்ணு தாயா. கிக்குன்றதுக்கும் மகிழ்ச்சின்றதுக்கும் நீங்க சொன்ன விளக்கம் வேணா அப்படி இருக்கலாம். ஆனா ரெண்டு நேரம் அதிகமானதால் சட்டென்று வரமாறு கேட்டுக்கொள்ளும். ஒரே ஒரு நிமிஷம் நடுவர்களே, இன்னும் ஒரே ஒரு சின்ன கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிக்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னா போதை, தண்ணி, இன்னொன்னு கள்ளக்காதல். ரெண்டு தவிர வேற எதுலையுமே கிடையாது. நல்ல காதல்ல கண்டிப்பா இருக்க வாய்ப்பே இல்லை. நல்ல காதல் போகும், பாதியில புட்டுக்கும். எங்களுக்கு போவோம், போலன்னா இன்னொன்னு பிக்கப் பண்ணுவோம். புட்டுக்குற வரைக்கும் போவீங்க. நம்மளே இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும் அது வரைக்கும் ஓடும். அது நல்ல காதல் ஒருவனை மட்டுமே காதலித்தால் நல்ல காதல். 1000 பேரை நாங்கள் காதலித்தால் அது கள்ள காதல். எங்களுக்கு காதலிகள் அதிகம், இடங்கள் அதிகம், சுற்றுவது அதிகம், ஆனால் பேசுவதும் அதிகம். ஆமா, நீ பேசுவதும் அதிகம். டைம் பார் ஆகி ஒரே நிமிஷம் நடுவுல இறுதி கருத்து என்னன்னு சொல்ல வந்தேன். காதலர் தினம்னு ஒண்ணு வச்சான், அந்த ஒரு நாள் மட்டும் தான் இவங்க கொண்டாட முடியும். எங்களுக்கு 364 நாளுமே காதலர் தினம் தான். கள்ளக்காதலுக்கு என்னைக்குமே ஒரே ஒரு நாள் பிப்ரவரி 14 மட்டும்தான் அவங்க கொண்டாட முடியும். நாங்க என்னைக்கு வேணாலும் கொண்டாடுவோம். பீச்சில் என்னைக்கு வேணாலும் உட்காருவோம், பார்க்கில் உட்காருவோம், சினிமாவில் உட்காருவோம். அவன் புரிஞ்ச உட்காரும் போது பக்கத்திலே உட்காருவோம். கேட்டா தெரியாத மாதிரியே பார்ப்போம். இப்படி வந்து உட்காருப்பான்ட்டு, இப்படி வந்து உட்காரு. அது மாதிரி ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்த பெப்பர் டிவிக்கும் தலையெழுத்தே என்று அமர வைத்திருக்கும் தலைவர் அவர்களுக்கும் தப்பா நினைச்சுக்க. தலையெழுத்தேன்னா இந்த இதுக்கு நடுவர் நீங்க தான், அது உங்க தலையெழுத்து, நாங்களும் பேசணும். ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த உங்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்தது யாரை கூப்பிடுறீங்களோ கூப்பிடுங்க, நான் போய் உட்கார்றேன். சில பல கருத்துக்களை தனக்கே உண்டான பாணியில நம்மளுடைய கோதண்டம் அவர்கள் அழகான ஒரு முறையில பதிவு செஞ்சிருக்கீங்க. அதாவது கள்ளக்காதல் தான் மகிழ்ச்சி அதிகமா இருக்கு, ஒரு கிக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அந்த கள்ளக்காதலை மட்டும் இவர் 364 நாள் மட்டும்தான் பண்ணுவாரு, ஒரு நாள் மிஸ் பண்ணுவார் போல இருக்கு. ஏங்க அது? இல்ல, அன்னைக்கு ஒரு நாள் லீவ், அன்னைக்கு தான் உண்மையான காதலுக்கு ஒரு நாள் வச்சு தொலைச்சிட்டாங்க. ஒரிஜினல் லவர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஆமா. சோ கள்ளக்காதலர்கள் அதனால என்னென்ன நன்மை பாரியா, இவங்க விட்டு கொடுக்குற தன்மை இருக்கு. ஒரு நாள் ஒரிஜினல் லவர் நல்லா இருக்குன்ற வேலை வாய்ப்பு இருக்கு, சமுதாயத்தில் நல்ல பேர் எடுக்கிறீங்க, வெளிப்படையா இல்லாம. ஆனா கள்ளக்காதல் மகிழ்ச்சி நிறைய இருக்குது. என்ன அறிவுறுத்தானா பேசிட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு பொழப்பா? கள்ளக்காதல போய் மகிழ்ச்சின்றிய, நீ எல்லாம் வயிற்றுக்கு சாப்பாடு சாப்பிட்ற இல்ல டிஃபனா சாப்பிட்ற அப்படின்னு நான் கேட்கலப்பா. நம்ம அசினா கேட்க போறாங்க. நல்ல காதல் தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்ற அணியை தலைமை தாங்கி நடத்தும் அசினா அவர்களை வாங்க. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, நீங்க கேட்ட கேள்வி என்ன? நல்ல காதல் கிக்காக இருக்குமா, மகிழ்ச்சி தருமா, அல்லது கள்ளக்காதல் மகிழ்ச்சி தருமா என்று இவர் சொன்னாரு. அந்த காலத்து காதல் அம்பிகா அமராவதி எல்லாம் பார்க்காம செத்து போயிட்டாங்கன்னு. ஏங்க, நீங்க தாஜ்மஹாலை பார்த்ததே இல்லையாங்க? உலக அதிசயங்களில் ஒன்றுங்க. காதல் சின்னம், நினைவு சின்னம். இன்னும் உலகத்துல இந்தியானாலே தாஜ்மஹாலை தாங்க முன்னுதாரணமா சொல்றாங்க. ஒரு நல்ல காதலோட சின்னம். அதை பார்த்து எத்தனை உள்ளங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றன. அது மகிழ்ச்சி அல்லவா? சமுதாயத்தை பத்தி பேசுனீங்க. ஏங்க, கள்ளக்காதலை பத்தி தாங்க நியூஸ்ல போடுறாங்க. அவன் மனைவி இவனை கணவன் கொன்றான் என்று. நல்ல காதல்ல ஏதாவது ஒரு கொலை பற்றியோ இல்லது ஒரு செய்தியோ நீங்க படிச்சிருப்பீங்களா? அடுத்தது சொன்னாரு, சமுதாயத்துக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? சமுதாயம் என்றது என்னங்க? பிறப்பு. கள்ளக்காதல தான உருவான குழந்தைகள் தாங்க இன்று அரசு தொட்டிலில் கிடைக்கிறது. நல்ல காதலில் உருவான குழந்தை ஒன்றும் அரசு தொட்டில் செல்வதில்லை.
புரியுதுங்களா? அதுங்க இதுல எங்க என்ன சந்தோஷம் இருக்கு கள்ளக்காதல்ல? அது சரி. நல்ல காதல்ல தாங்க மகிழ்ச்சி இருக்கு. ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறோம். அவர் சொன்னாரு கல்யாண பத்திரிகையை போய் நான் கொடுத்தோம், ஆனா ஒரு 10,000 பேர் வந்தாங்க. ஏங்க நான் கள்ளக்காதல் பண்றேன், என் கல்யாணத்துக்கு வாங்கன்னு யாரா பத்திரிகை கொடுக்க முடியுமா? இவனுக்கு சொந்தக்காரங்க அவ்வளவுதான் இருப்பாங்க, கம்மியா வந்திருப்பாங்க. சார் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, நல்ல காதல் பண்ணுங்க, காதலிச்சா இளமையா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க, உங்க வாழ்க்கை புத்துணர்வா இருக்கும். இந்த சமுதாயத்துக்கு நல்ல பல விஷயங்களை நல்ல காதல் தான் கொடுக்குது, கள்ளக்காதல் அல்ல என கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆமா ஆமா. ஒரு நிமிஷம், நான் ரொம்ப சைலண்டா பேசுறேன். என்னைக்காவது நான் பட்டிமன்றத்தில் ஸ்லோவா பேசி பார்த்துருக்கீங்களா? ஒரு பொம்பளை புள்ள இருக்குன்னு மரியாதையா போய் நின்று பேசிட்டு வந்தேன். யார் உன்னை அப்படி பேச சொன்னா? யார் உன்னை பேச சொன்னா? நடுவர்களே உண்மையிலே இருங்க, நான் அங்க போய் பேசுறேன், இங்க இருந்தே பேசுறேன். எனக்கு அவ்வளவு பத்தியும் தெரியுது. ஏன் ஜாதி மதம் பார்ப்பதில்லை நாங்களோ. நாங்க ஜாதி மதம் வயசே பார்க்கறது கிடையாது. 40க்கு 60, 60க்கு 20ன்னு பார்த்துன்னு இருக்கோம். இல்ல இவங்க சொல்ற மாதிரி கள்ளக்காதல் வயசு இல்ல, ஆளையே பாக்குறது இல்ல. யாரு என்னத்தை பண்றது, விடுங்க. இப்ப அவங்க பேசிட்டாங்க, அவங்க கருத்து நம்ம இங்க பதிய வச்சுட்டோம். நீ பேசிட்டு உன்னோட கருத்தும் பதிவு. இருந்தாலும் உங்களுடைய அணிக்கு இன்னும் உறுதுணையாக இருக்கிற அவர் ஆனந்த் என்ன பேச போறாரு, வாங்க. கள்ளக்காதல் சார்பாக பேச போறீங்க, வாங்க. இந்த பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். சரிதான், விடு. முக்கியமாக மச என மசாலா அரைத்து கொண்டிருக்கும், கம்முன்னு கும்முன்னு உட்கார்ந்து இருக்கும் எங்கள் நடுவரையா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். கோண கொண்டக்காரி குத்தரா கண்ணால கண்ணுட்டு போறாளே, பார்க்க பிடிக்கல பேச பிடிக்கல, காரணம் யாருங்க? கேரளத்து சாரல் தானுங்க. கள்ளக்காதல். அந்த அம்மா சொன்னாங்க ஜாதி மதம் எதுவும் பாக்குறது இல்ல, காதல்னாங்க. கள்ளக்காதலையும் எதுவும் பாக்குறது இல்லையா? இந்த கள்ளக்காதல் பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணை வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போனோம்னா, கூட்டிட்டு போன இடத்துல அவங்க அப்பா வருவாரா இல்ல அவங்க கணவர் வருவாரான்னு பயந்து பயந்து கூட்டிட்டு போய் ஒரு சந்துல சிந்து பாடுறதுக்குள்ள படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அந்த கஷ்டம் பட்டதுக்கு அப்புறம் வரும் பாருங்க ஒரு கிக்கு, அதுலதாங்க மகிழ்ச்சி இருக்கு. ஆமா, யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா அந்த ஒரு நிமிஷம் வந்து முத்தம் கொடுத்துட்டு வெளியே வரும்போது இருக்கு அந்த இடத்துல கிக்கு, மகிழ்ச்சி. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து அது சாப்பிட்டு அந்த மீதியை தரும் பாருங்க, அதுல இருக்கு டேஸ்ட் பாருங்களேன், எப்படி இருக்கும் தெரியுங்களா? அது மட்டும் கிடையாதுங்க, அந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு என்ன போட்டு குமுறுறாங்கன்னு வைங்களேன், அப்ப அந்த அடி வாங்கிட்டு இருக்கிற சந்துல அந்த பொண்ணு பாப்பா பாரு ஒரு லுக்கு, அப்ப இருக்கிற பாருங்க கிக்கு, அதை விட வேற என்னங்க மகிழ்ச்சி தேவை? ஆமாயா, அடிப்பட்ட நேரத்துல அப்படியே பரிதாபமா இருக்கும் போது அந்த பொண்ணு அந்த அவங்க பொண்டாட்டிக்காரி ஜன்னல் வழியா பார்த்துட்டு ஐயோ நமக்காக இவன் அடி வாங்குறானே, மறுநாள் அதிகமா கிடைக்கும் உனக்கு முத்தங்கள். அவன் வேற ஒருத்த பொண்டாட்டியா? கள்ளக்காதல்னா வேற ஒருத்த பொண்டாட்டி இவனுக்கு செட்டப் ஆகும். நீ சொல்லுப்பா. இதுல பாத்தீங்கன்னா பொதுவான ஒரு கணக்கு எடுக்கலான்ட்டு, புள்ளி விவரத்தை எடுக்கலான்ட்டு நான் போயிருந்தேன். சைதாப்பேட்டை டு மவுண்ட் ரோடு பாத்தீங்கன்னா, தம்பி இப்ப நீ கூட புள்ளி விவரம் எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமாங்க. சரி சொல்லு. தப்பு ஒரு விஷயத்துல தப்புன்னு வந்துருச்சுன்னா அதை சரி காமிக்கணும் இல்லையா? சரி ஏதாவது காமி. புள்ளி விவரம் எடுக்கலான்ட்டு சைதாப்பேட்டையில இருந்து மவுண்ட் ரோடுக்கு 13 நிமிஷங்க. 13 நிமிஷத்துல 60 டூ வீலர் போனது. 60 டூ வீலர்லயே ஜோடியா போறாங்க எல்லாரும். ஜோடியா போகும்போது ஒரு பொண்ணு ஒரு பையன் தான் உட்காந்துட்டு போறாங்க. அதுல பாத்தீங்கன்னா கேப் இருக்கிற லவ்வர்ஸ் பாத்தீங்கன்னா உண்மையான லவ்னு வச்சுக்கலாம். ஆனா கேப்பே இல்லாம காத்து போற அளவுக்கு கூட வழி இல்லாம கட்டி பிடிச்சிட்டு போறாங்க பாருங்க டிராவல்ல, அதுதாங்க கள்ளக்காதல். இது மாதிரி நாங்க கள்ளக்காதலை வளர்ப்போம்னு சொல்லிட்டு, கள்ளக்காதல் தான் நல்ல காதல்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பளித்ததற்கு பெப்பர் டிவிக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகிறேன். சொல்லிட்டல இன்னையா அங்கேயே ஆணி அடிச்ச மாதிரி நிக்கிறேன். இப்போ ஆனந்த் பாத்தீங்கன்னா அவர் வந்து நல்ல காதலை விட கள்ளக்காதல் தான் மிக சிறந்தது, அதில் தான் கிக் இருக்கு, அதில் தான் மகிழ்ச்சி இருக்குன்னு சொன்னார். உண்மை தீர்ப்பு சொல்லி அவர் சொன்ன ஒரு விஷயத்தை ஒத்துக்கலாம்ப்பா. எப்படின்னா, காதலிக்காக அடிபடுவதை விட கள்ளக்காதலிக்காக அடிபட்டார்னா முத நாள் ஒரு முத்தம் தான் கிடைக்கும். அடிபட்டதுக்கு அப்புறம் அவருக்கு எப்ப பார்த்தாலும் முத்தம் தானே, தெரியாத நேரங்கள்லாம் மொத்தமும் அப்படியே சிந்தாம செதறாம அழகா சொல்லிட்டாப்ல. பட் ஆனா ரொம்ப வெரி டீசன்ட் பிள்ளவா, இன்னும் பக்கமா டைரி எழுதுற மாதிரி நம்மளுடைய ராபர்ட் அவர்கள் நல்ல ஒரு பேச்சாளர், நல்ல ஒரு நடிகர். வாங்க ராபர்ட். நல்ல காதல் தான் இந்த சமுதாயத்தில் நல்ல மகிழ்ச்சியை தருகுதுன்னு பேச வராங்க, வாங்க. ஷாஜகானுக்கு 6 பொண்டாட்டி இருக்குதுன்னாரு. யார் ஐயா பார்த்தா? யாரும் பார்க்கல, ஒரே பொண்டாட்டி தான் நான் பார்த்தேன் ஐயா. நீ பாத்திருக்கியா ஒரு பொண்டாட்டியா? ஐயா அந்த ஒரு பொண்டாட்டி நான் தாங்க பார்த்தேன். அந்த தாஜ்மஹால் பார்த்தபோது தெரிஞ்சது ஐயா. ஓஹோ, ஒரே பொண்டாட்டி தான். நல்லா இருக்கல ஐயா? நல்லா இருக்காங்க. சரி, இதுதான் கள்ளக்காதல். அடுத்த பொண்டாட்டி பார்த்து நல்லா இருக்கானா பத்தியா? ஐயா இது அவங்க மனைவியா அவரு பார்த்தது நல்லா இருந்தது ஐயா, அதான் சொன்னேன். அப்படி ஐயா தவறா எடுத்துக்காதீங்க. அப்புறம் ஐயா மவுண்ட் ரோட்ல இந்த காத்து புகாத அளவுக்கு போலான்னு எதிரணியோட தலைவர் சொன்னாரு. அவன் தலைவர்? ஆமா ஆமா. ஐயா அந்த ஆனந்த் சொன்னா அப்படி இல்ல, காத்து போகாம ஓடுறதுலாம் பலதரப்பட்ட ஆக்சிடென்ட் நடக்குது ஐயா, ஹாஸ்பிட்டல்ல பாக்குறோம்.
அங்கங்க அடிபட்டு மாறுகை மாறுகால் வாங்கின்னு எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கானுங்க ஐயா. இதுதான் ஐயா அந்த கள்ளக்காதல். ஐயா நல்ல காதல் இருக்கு பாருங்க. ஒருத்தனுக்கு போன் போட்டு ஹலோ மச்சான் டேய் நான் இந்த பொண்ணை லவ் பண்றேன் போன்ல தைரியமா பேசலாம் ஐயா. ஆமா. ஆனா கள்ளக்காதல்ல போன் போட்டு மச்சான் நான் இந்த பொண்ணை லவ் பண்ணுகிறேன் சொல்ல முடியுமா மச்சான்? சொன்னா இவன் மானம் போயிருமே. நாட்டுல நடக்கிற கௌரவம் மரியாதை எதுவுமே கிடைக்காது ஐயா. அட்டு பீஸ் ஆயிடுவான். ஆமா. இதாங்க ஐயா நடக்கிறது. ஓகே. ஆக நல்ல காதல் மட்டும்தான் 100% மகிழ்ச்சியை கொடுக்குன்னு ஆணித்தரமா சொல்றேங்க ஐயா. ரைட், ஓகே, வாங்க. ஸோ நம்மளுடைய ராபர்ட் அவர்கள், அவர் வந்து ஒரு நடிகர். இப்போ டீசென்ட் ஃபிலோ மாறிட்டார்னு நினைச்சேன். பட் ஆனால் அவர் இன்னும் காலப்போக்கில் படித்து, அந்த காலத்தில் படித்து எப்படி பிட் அடித்து பாஸ் பண்ணி வந்தாரோ அதே போல இப்பவும் பிட் அடித்து பிட் அடித்து அந்த பாயிண்ட்டையே சொல்லணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்து சொல்லிட்டார். அவரோட கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காரு. அதாவது அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் உண்மையிலேயே 100க்கு 100 உண்மை. இல்லை எப்படின்னா நீ யோசிச்சு பாரு, இந்த சமுதாயமே அதை கண் கொண்டு பார்க்குது. ஒருத்தைய லவ் பண்றானா நல்ல காதலா இருந்தா போன் பண்ணி சொல்லலாம். சொன்ன மாதிரி மச்சான் இது மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், முடிஞ்சா அதுக்கு மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லலாம். ஆனா கள்ளக்காதல் பண்றோம் என்னைக்காவது எவனுக்காவது போன் பண்ணி டே நான் பக்கத்து வீட்டுக்கார சண்முகத்தோட பொண்டாட்டியை காதலிக்கிறேன், கள்ளத்தனமா லவ் பண்றேன், நேற்றுக்கு சினிமா கூட்டுமான்னு என்னைக்காவது சொல்ல முடியுமா? குடுமா நீ எது நீ செல்போன் கொடு. இப்ப நான் சொல்றேன் பாரிப்போம் மாமே, பக்கத்து வீட்டுல சோனான்னு ஒருத்தி இருந்தால, வீரா போன சோனா இனிமேல் என் கூட தான் அப்படின்னு சொன்னா, மாமே சோனாவா உனக்கு உசாராச்சு அப்படின்னு சந்தோஷப்படுவான். உன்னை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த முகர கட்டை அப்படி ஒன்னா ஒத்துக்கலாமா? ஆனா ஆல்மோஸ்ட் 100க்கு 99% கள்ளக்காதலர்கள் பண்ணுவது வெளியே சொல்றது இல்லை, தெரியாம பண்ண. நீங்க 1ஆம் நூற்றாண்டு இப்ப எல்லாம் தாங்க பேசுறாங்க. பஸ்ல பார்த்து முடியாது உசாராச்சு மாப்பிள்ள, என் ஆபீஸ்ல என் கூட தான் வேலை செய்யுது. அவங்க வீட்டுக்காரன் 8 மணிக்கு வேலைக்கு போனா 7 மணிக்கு என் பைக்ல வந்து இப்படிதான் நாங்க பேசிக்கிட்டோம். ஆக விடுங்க. இப்போ ஒரு 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 முழுமையா ஒண்ணு சொல்லி ஆகணும், மக்களுக்கு சமுதாயத்துக்கு சொல்லி ஆகணும். அந்த ஒரு பொறுப்புல இருக்கும். நம்ம இல்ல 2வது ரவுண்டு அனுப்புவீங்களா? யோசிச்சு பாருங்க. இல்ல அவர் வந்து நல்ல காதல் தான் வந்து நல்ல சரித்திரம் படைத்தது. நல்ல காதலால் நல்ல கௌரவம் வருதுன்றாங்க, நல்ல மதிப்பு வருது, நல்ல மகிழ்ச்சி வருது. நல்ல மகிழ்ச்சி குடும்பமே கையை விட்டு போகுதுன்ற கௌரவம் வருதா? அது குடும்பம்னா அது சரியான குடும்பம் இல்லை, அதான் உண்மை. ஆனா இவங்க சொல்லிடுறதுன்னு பார்த்தா சொல்ல முடியாது. இப்ப இவர் கோவப்படுறதுலயும் அர்த்தம் இருக்கு. கள்ளக்காதல் இருக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கு, அது உண்மையிலேயே எங்கேயும் கடையில கொடுத்து வாங்க முடியாது. கடையில கொடுத்தா வாங்குவீங்க நீங்க? கள்ளக்காதல் 1 கிலோ கூட அப்படி வாங்க முடியுமா? கள்ளக்காதல அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு, அதை எங்கேயும் காசு கொடுத்து வாங்க முடியாது. அந்த ஒரு நிமிடம் ஒரு நொடி அந்த பார்வையும் அப்படி நோக்கு பார்க்கும் போது முடிஞ்சு போச்சு. அப்பா செத்துலாம், அவன் கள்ளக்காதல் பண்ண அந்த நிமிஷத்துல செத்துலாம், போதும், பிறந்த பயனை அனுபவித்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க கள்ளக்காதல. அந்த லெவல்ல போயிட்டு இவங்க 2 தரப்பு பேசுறதை வச்சு யோசிச்சு பார்க்கும்போது உண்மையிலே ஒரு விஷயம் புரியுது. அதாவது பல மகான்களும் பல கவிஞர்களும் இந்த சரித்திர நாயகர்களாக வாழ்ந்தவர்களும் சொன்ன ஒரு கருத்து, காதல் இருக்க வேணும். காதல் இல்லைன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க வந்து மிருகத்துக்கு உண்டான, மிருகத்துக்கு மட்டும்தான் காதல் வராது, வேற ஒரு உணர்வு மட்டும்தான் வரும், மற்றது காதல் வராது. யார் மேலேயும் பாசம் வைக்க முடியாது, அன்பு வைக்க முடியாது. காதல்ங்கிறது நம்மளுடைய மனிதர்களாக பிறந்தவர்களுக்கு இருக்கு. ஆனா எது அதிகம் மகிழ்ச்சி தருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சொன்னது வந்து கள்ளக்காதல், இவங்க வந்து சொன்னது நல்ல காதல். ஆனா கூட்டி கழிச்சு பார்க்கும்போது கள்ளக்காதல் தான் அதிகம் மகிழ்ச்சி தருகிறது அப்படின்னு சொன்னா எல்லாம் காரித்து ஒத்துக்க முடியாது. இது வேஸ்ட். கள்ளக்காதல் வந்து எப்படி சொல்றதுன்னா ஐஸ்கிரீம் மாதிரி, அது வாங்கி அந்த ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 5 நாள் அவன் ஹாஸ்பிட்டல் போனா நல்லா பார்த்துங்க, தொண்டை கட்டிக்கும், கோல்ட் ஆயிரும். நல்ல காதல் எப்படி? நல்ல காதல் மட்டும்தான் இந்த உலகத்துல வாழும். ஆனா நல்ல காதல் நல்லா வாழாது. ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் காதல் நல்ல காதலா மலர்ந்து, அப்புறம் மனம் முடிச்சு கல்யாணம் முடிச்சு அந்த பொண்ணையை யாரை காதலிக்கணும் அவங்களே கல்யாணம் முடிச்சு அந்த குடும்பத்துக்காக அவன் உழைக்கிறான் பாரு மனுஷன். அவன் ராப்பகலா உழைப்பான், ஒரு நாளைக்கு 350 ரூபா சம்பாதிப்பான். அந்த பொண்ணு கேட்கும், அவங்க பொண்ணு, அப்பா இன்னைக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வைப்பான்னு 325 ரூபாய்க்கு அந்த பொண்ணுக்கு அந்த கவுனை வாங்கி கொடுத்து மீதி 25 ரூபாய் வீட்டுக்காரம்மா கிட்ட கொடுத்து இதை சமையலுக்கு வச்சுக்கன்னு சொல்லும்போது அந்த முகத்துல அந்த சந்தோஷம் இருக்கு, அந்த மகிழ்ச்சி இருக்கு. ஆக எங்க இருக்குன்னா நல்ல காதலும் கணவன் மனைவியாக ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த சந்தோஷம் இருக்கு. காதல் பண்ணும்போது அவங்க வெவ்வேறு, அப்போ காதலி பண்றதெல்லாம் தப்பா இருந்தா கூட ரைட்டுன்னுவாங்க, காதலன் என்ன தப்பானாலும் காதலி ரைட்டுன்னுவாங்க. ஆனா அந்த கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது ஒரு சமுதாயம், நம்ம சேர்ந்து வாழணும், சேர்ந்து வாழ்ந்ததான் இந்த உலகத்துக்கு நல்லது, நமக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. அங்கதான் மகிழ்ச்சி இருக்கு அப்படின்றதான் உண்மையான கருத்தை சொல்லி நம்ம அழகா அந்த நிகழ்ச்சியை ரொம்ப கோபமா பாக்குறாரு. கள்ளக்காதல் ஏகப்பட்டதை வச்சிருப்பார் போல இருக்கு, அது அவரோட பர்சனல். பட் அதை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க.
நல்ல காதலா கள்ளக்காதலா எது அதிக மகிழ்ச்சி தருகிறது, எதில் அதிகம் கிக் இருக்கிறது என்றால் அவர்கள் காதலித்தவர்கள் கரம் பிடித்து மனம் முடித்து வாழ்க்கையிலே பாதங்களை பதிக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் தான் நல்ல மகிழ்ச்சி தருகிறது என்று மகத்தான தீர்ப்பை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.